லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 2024 ரிலீஸ் ஆயிருச்சு. என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி 290+ சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இண்டி கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி 230+ சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா 272+ சீட்ஸ் வின் பண்ணணும். அந்த கிரைட்டீரியாவை இந்த டைம் எந்த ஒரு பார்ட்டியுமே ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்துல மத்தியில கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஓகேப்பா, என்டிஏ கூட்டணி தான் 290+ சீட்ஸ் வச்சிருக்காங்களே, அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ராகுல் காந்தி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, நாங்க பீகார்ல நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடுவை அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அவர் அப்ரோச் பண்ண என்ன ஆக போகுதுன்னு கேட்கலாம். அங்கதாங்க கேம் சேஞ்சிங் இருக்கு. இன்கேஸ் காங்கிரஸோட இன்வைட்டை ஏத்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கூட்டணி தாவிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சென்ட்ரல்ல காங்கிரஸ் ஆட்சி கட்டில உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க யார் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.